आसन्न भूतकाल उन्होंने लूटा है அவர் கொள்ளையடித்திருக்கிறார். உன்னோங்னே லியா ஹை அவர் எடுத்திருக்கிறார். வே லேட்டே ஹைம் அவர் படுத்திருக்கிறார். வே லவுட்டே ஹைம் அவர் திரும்பியிருக்கிறார். உன்னோங்னே சஜ்ஜாயாகை அவர் அலங்கரித்திருக்கிறார். உன்னோங்னே சம்ஜாஹை அவர் புரிந்திருக்கிறார். வே சஹேஹைம் அவர் பொறுத்திருக்கிறார், சகித்திருக்கிறார். ரெண்டில் இது வேணால் எடுத்துக்கலாம். உன்னோங்னே சியாகை அவர் தைத்திருக்கிறார். உன்னோங்னே சோச்சாகை அவர் யோசித்திருக்கிறார். வே சோயேஹைம் அவர் தூங்கி இருக்கிறார். உன்னோங்னே சீக்காகை அவர் கற்றிருக்கிறார். உன்னோங்னே சிக்காயாகை அவர் கற்பித்திருக்கிறார். வே ஹன்சே ஹைம் அவர் சிரித்திருக்கிறார். வே ஹட்டே ஹைம் அவர் அகன்றிருக்கிறார். உன்னோங்னே ஹட்டாயாகை அவர் அகற்றியிருக்கிறார். வே ஹாரேஹைம் அவர் தோற்றிருக்கிறார். உன்னோங்னே ஹராயாகை அவர் தோற்கடித்து இருக்கிறார். இப்போது அடுத்தது நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பூர்ண பூத்கால், இறந்த கால முற்றுவினை அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் வந்தது வே சஹேஹைம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதை தேல முடிக்கிற வே சஹே தே, அந்த மாதிரி தேல முடிக்க போகிறோம். மை வந்தால் தாள முடிப்போம், தும் வந்தால் தேல முடிக்கணும். அதே மாதிரி வஹு யஹு வந்தால் தாள முடிக்கணும். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹம், ஆப், வே, ஏ இதெல்லாம் வந்தால் தேல முடிங்க. அதாவது மை ஆயா தா அப்படி வரணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பெண்பால் வரும்போது தீல முடிச்சுக்கோங்க.